வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்த்துக்க போறோம்னா ஒரு சொல்யூஷன் தான். ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய பேர் உமன் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கிறாங்க. அதுல நிறைய பேர் கேட்ட விஷயம், அதாவது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அவங்க சமையல் அறையில போகும்போது நிறைய நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகளை நறுக்கிறதுக்கும் மாவு பிசைகிறதுக்கும், அதாவது பல நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வீணா போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு டீசெண்டா பக்காவா நம்பகமா ஏதாவது சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அதை பத்தி ஒரு வீடியோ பண்றதா கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறேன். அதாவது இன்னைக்கு நான் காமிக்கிற மிக்ஸி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 year யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ரிவ்யூ தான் உங்களுக்கு போடுறேன். நண்பா, நார்மலா மிக்சர் கிரைண்டர் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு, அப்புறம் தேங்காய் அரைக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பயன்படுத்துவாங்க. அந்த டைம்ல சமையல் டைம்ல மக்களுக்கு, அதாவது உமன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உதவக்கூடிய ஒரு பொருளை தான் இன்னைக்கு நம்ம காமிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பெரிய உள்ளி சொல்லுவாங்க, இதை வந்து வெங்காயம் சொல்லுவாங்க. இதை நறுக்கிறது எவ்வளவு ஃபாஸ்டா இது நறுக்குங்கிறத பாருங்க. அதாவது உமன்ஸுக்கு வந்து ரொம்ப சுலபமாயிடும் இந்த ஒர்க் எல்லாம். ஏன்னா வெங்காயம் நறுக்கும் போது நம்ம கண்ணில் வந்து கண்ணீர் வரும். இப்ப பாருங்க, இந்த மாஸ்டர் செஃப், அதாவது பிரீத்தியோட இதோட மாடல் நேம் வேணா நான் கீழே கொடுக்குறேன். ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க திருப்திகரமா இருந்தா வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ பண்றேன். இப்போ இந்த வெங்காயம் நறுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, வெங்காயம் இங்க பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னர்ல போட்டதுக்கு அப்புறமா ஒரு திருகு தான். இப்போ இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதோட அவுட்புட் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ நைஸாக வந்து உங்களுக்கு அழகான ஷேப்பில் ஈக்குவலாக வந்து உங்களுக்கு நறுக்கி தந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போது இந்த வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலை சுமைகள் மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மிக்சர் கிரைண்டர் மூலிமா உங்களுக்கு ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய், குக்கும்பர், இதை வந்து நம்ம நறுக்கிறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். அதான் இந்த ஒரு மிக்சர் கிரைண்டர் வந்து உங்களுக்கு பல தேவைகளுக்கு ஒரு சொல்யூஷனாக வந்து இருக்கும். இதை ஜஸ்ட் நம்ம இங்கே பாருங்கள், அதில் போட்டுட்டோன்னா அது கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன அழகாக கொடுத்துருக்குங்கிறத பாருங்கள். இந்த அவுட்புட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்களா? இதுக்கப்புறம் இன்னும் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அடுத்த சாம்பிள் பாருங்க. இது கண்டிப்பாக ஆரஞ்சு, அப்புறம் சாத்துக்குடி, இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் வந்து போடுறதுக்கு இந்த பொருள் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதான் இந்த மிக்சர் கிரைண்டர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதாவது ஒரு ஆரஞ்சு, 6 சாத்துக்குட்டியை நீங்கள் 2ஆக ஸ்லைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அழகாக வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு அதை அழகாக ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸை வந்து கொடுத்துரும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே இந்த ஒரே ஒரு மிக்சர் கிரைண்டர் தான் பண்ணுது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மிக்சர் கிரைண்டரை வந்து நான் 1 வருஷம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. டிடிஜி வந்து டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. 5 வருஷம் வாரண்டியும் தராங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த 1 yearல வந்து எந்த லொடக்கு வேலைகளும் இது கொடுக்கல. நல்லா ரன்னிங்ல இருக்கு. ஸோ ஒரு விஷயம் நல்லா இருக்கும்போது அந்த விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு பொருள் இது நல்லா இருக்குங்கிறது, அதுக்காக தான் உங்களுக்கு இந்த 1 வருஷத்துக்கு அப்புறமா இந்த வீடியோ பண்றேன். நண்பா, அடுத்த எக்ஸாம்பிள் பீட்ரூட் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அது வந்து உங்களுக்கு சுலபமா எப்படி வந்து நறுக்கி கொடுக்குதுங்கிறத நீங்க பாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதே மாதிரி நீங்க சிப்ஸ் போட போறீங்கன்னா அதுக்கான ஸ்லைசஸ், வாழைக்காய் பஜ்ஜி போட போறீங்கன்னா அதுக்கான ஸ்லைசஸ் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. மாவு கூட நீங்க உங்களுக்கு பிசைச்சு தந்துடும். பூரி ஆர் சப்பாத்தி இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணும்போது ரொம்ப எளிமையா இருக்கும். மாவு போட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு பிசைஞ்சு சாஃப்டா வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். அப்போ ஒரு வேலையாள் மாதிரி, உங்க அடிமை மாதிரி இது வந்து பண்ணுது. ஸோ ஒரு நார்மல் மிக்சர் கிரைண்டரை தாண்டி ஒரு ப்ரோ பிளஸ் மிக்சர் கிரைண்டர் மாதிரி இது ஆக்ட் ஆகுது. இது நல்லா இருக்கு. அதனால தான் உங்களுக்கு டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுத்து இந்த மிக்சர் கிரைண்டர் பத்தி உங்களுக்காக ஸ்பெஷல் எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் கொடுக்குறோம். இந்த மிக்சர் கிரைண்டரை பத்தி வேற ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்திக்கோங்க. இன்னொரு வீடியோ நான் பண்றேன். அதாவது பிராண்டை ப்ரொமோஷன் பண்றது நம்ம வேலை கிடையாது. ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்றது தான் நம்முடைய வேலை. இதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மிக்சர் கிரைண்டர் வேணும்னு தோணுச்சுன்னா இதோட ஒரிஜினல் ஜென்யூன் பைலிங் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆஃபர் கோடு வேணும், கூப்பன் கோடு வேணும், ஆஃபர் அலர்ட்ஸ் வேணும்னா டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கீழே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேலையை தேடுறீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நாங்கள் நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி சார்ந்து நாங்கள் பண்றோம். அதாவது அரசாங்க வேலைகள் ஓப்பனிங் போட்டாங்கன்னா அதோட அலர்ட் அதில் ஷேர் பண்ணுறோம். இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணுறோம். அப்புறம் பிரைவேட் வேலை இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறோம். ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ஷேர் பண்ணுறோம். அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.